வணக்கம் டியர் வின்னர்ஸ். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மெயின்ஸ் கிராமர் பார்க்கலான்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இப்போமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? சரி, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு வந்து ஸ்டடி பிளானும் ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜியும் தான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு மார்க் அலோகேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆர்சி வந்து அரௌண்ட் 20 மார்க்ஸ் இருக்கும். அதாவது 12 to 18 20 இதுக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் வந்து 5 to 7 மார்க். 5 to 7 கொஸ்டின் ஈச் ஒன். ஓகேங்களா? எரர் டிடக்ஷன் வந்து 5 to 6. அடுத்தது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 4 to 5. தென் fill in the blanks 3 to 5. பேராஜம்பிள்ஸ் 4 to 5. வெக்காபுலரி 2 to 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த வெக்காபுலரியில தான் எல்லாருமே மாட்டுவோம். ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆர்சிலையும் என்ன வேணும், உங்களுக்கு வெக்காபுலரி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்டா நம்ம வந்து எழுத முடியும். சரி, ஓகே. இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்பனா என்ன அர்த்தம், நீங்க எல்லாமே கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், கிராமரை தரவா படிச்சுதான் ஆகணும். 40 மார்க்ஸ் கிராமர் இருக்கு உங்களுக்கு. அப்ப கண்டிப்பா படிச்சுதானே ஆகணும். மற்றதெல்லாம் 60. இங்கிலீஷ் மட்டும் 40. எல்லாருமே லூஸ் பண்றது எதுல அப்படின்னா இங்கிலீஷ்ல. கிராமர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்க அப்படி இருக்காதீங்க, ரெகுலரா படிங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த கிளாஸ் நீங்க பாக்குறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நோட்டு ஒரு பென். தனி நோட்டு பென் இல்லைன்னா ஒண்ணு கண்டிப்பா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு டெய்லி கிளாஸை வந்து ஹின்ஸ் எடுங்க. ஓகேங்களா? ஹின்ஸ் எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து படிக்கிறது ஞாபகத்துல இருக்கும். என்ன கிளாஸ் நாம படிக்கும்போது கேட்கும்போது ஹின்ஸ் எடுங்க. கேட்டுட்டு எழுதும் போது நமக்கு வந்து மைண்ட்ல வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நீ கிளாஸ் போயிடலாமா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா, லெக்சரர். சரி, இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன், ப்ரோனவுன் பிளஸ் வெக்காபுலரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 5 வெக்காபுலரிஸ். அது ஆன்டனிம், சினானிம், சென்டென்ஸ் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ். இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரோனவுன் பெயர்லாம். அப்படி எசன்ஸா தான் கொடுத்துருக்குது. பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இந்த நம்ம கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் எனக்கு ஒரு என்னன்னு சொல்றது, மோட்டிவேஷன். ஓகேங்களா? அப்பதான் எனக்கு வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும்னு தோணும். நிறைய நம்ம வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வரும். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு பூஸ்ட். ஓகே, இன்னைக்குள்ள கிளாஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 வெக்காபுலரிஸ் பார்த்துரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெக்காபுலரி என்ன அப்படின்னா அப்ஸ்டைன். அப்ஸ்டைன் தவிர்த்துக்கொள், விலகீரு. இதோட சினானிம்ஸ் ரெஃப்ரைன், ஆன்டனிம்ஸ் indulge. He decided to abstain from eating junk food during exam. He indulged in eating too many sweets at the party. ஓகேங்களா? சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஈஸி தாங்க. நம்ம எக்ஸாம் டைம்ல வேண்டாத்தது சாப்பிட்டோம்னா என்ன ஆயிரும், வயிறு அப்செட் ஆயிருமா? அப்ஸ்டைன். ஓகேங்களா? அப்ஸ்டைன், அப்செட். அப்ஸ்டைன் அப்படின்னா என்ன, தேவையில்லாததுல இருந்து விலகிருன்னு அர்த்தம். ஸ்டெயின்ல இருந்து ரிமூவ் பண்ண, ஸ்டெயின் வேண்டாத்தது, அப்ஸ்டைன். ஓகேங்களா? ரெஃப்ரைன்னா ரீஃபைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டோல்கு, இன்க்ளூடு, இன்டோல்கு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஹி இன்டோல்டு இன் ஈட்டிங் டூ மெனி ஸ்வீட்ஸ் அட் த பார்ட்டி. அவர் நிறைய பார்ட்டில என்ன பண்ணா, நிறைய ஸ்வீட்டை விரும்பி சாப்பிட்டா. ஸ்வீட்டை பார்த்தாவே சாயந்தரம்லாம் இன்டோல்டு. ஓகேவா? அடோன். அடோன் அப்படின்னா என்னது, அலங்கரிக்கிறது, அழகுபடுத்துது, டெக்கரேட். இதோ டெக்கரேஷன் பண்றது, அதை வந்து என்ன பண்ண, ஸ்பாயில் பண்றது. நம்ம வந்து எல்லாம் சீரமைக்கிறது, ஸ்பாயில் பண்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழித்தல். ஹி அடோர்டு ஹர் ஹேர் வித் ஜாஸ்மின் ஃபிளவர். தலையில வந்து என்ன, அடோன்றது என்னதுதான், வேர்பு தான். ஷீ அடோன்ட் ஹர் ஹேர் வித் ஜாஸ்மின் ஃபிளவர். தலையில என்ன வச்சிருக்கா, மல்லிகைப்பூ வச்சு அழகு பார்க்கறா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? த ரெயின் ஸ்பாயில்ட் ஆல் த டெக்கரேஷன். ரெயின் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, வாசல்ல நல்லா கோலம் போட்டிருப்பாங்க, மழை வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும், அப்படிதானே? அது ஸ்பாயில்டு. த ரெயின் ஸ்பாயில்ட் ஆல் த டெக்கரேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அவர்ஷன். அவர்ஷன்னா என்ன, வெறுப்பு. ஓகேங்களா? அந்த வேர்ட்லயே இருக்கு. இது வந்து நவுன். அவர்ஷன் அப்படின்றது நவுன். வெறுப்பு, வெறுப்பு இல்லாம இருக்கிறது. இதோட மீனிங் என்ன, ஹேட்ரட். ஆப்போசிட் லைக்கிங். He has an aversion to smoking.
he has an liking for classical music. aversion எப்படி ஞாபகம்? வெறுப்பு, averse வெறுப்பு. மோஸ்ட்லி எல்லாம் இது வந்து தமிழ் வேர்டு சார்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெறுப்பு, averse. ஓகேங்களா? ஆமா, நிறைய இங்கிலீஷ் வேர்டு தமிழ் வேர்டுல இருந்து தான், அதோட ரூட் எதுவா இருக்கும், தமிழா தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். கேட்டமரான், கேட்டமரானோட தமிழ் என்னது? கட்டுமரம். கட்டுமரம் தான் என்ன ஆயிட்டு கேட்டமரானா மாறிட்டு, கதை அடிக்க ஆரம்பிச்சா நிறைய போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட்னா என்னது? எதிர்பார்த்தல், முன்னறிதல். எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம்னா எக்ஸ்பெக்ட். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்போ வந்து மெயின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆயிடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? பார்க்காதவங்க டவுட்டா இருப்பாங்க, அவ்வளவுதாங்க. ஆன்டிசிபேட் அப்படின்னா என்னது? எக்ஸ்பெக்ட். அதோட ஆப்போசிட் டவுட். we anticipate good result from this project. ஓகேங்களா? நெக்ஸ்ட் they doubt his ability to lead the team. நெக்ஸ்ட் வந்து adverse. adverse வந்து என்னது? adjective. ஓகேங்களா? எதிர்மறையான, தீங்கான. unfavorable, favorable. the farmer suffered due to the adverse weather condition. நிறைய வந்து நீங்க வானிலை அறிக்கையை பார்க்குறப்ப adverse weather condition. adverseனா என்னது? தேவையில்லாத, நமக்கு நம்ம எதிர்பாராத எதிர்மறையான நிகழ்வுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோட ஆப்போசிட் தான் என்னது? ஃபேவரபிள். அப்ப அட்வர்ஸோட மீனிங் என்ன? அன்ஃபேவரபிள். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லலாமா உங்களுக்கு? சொன்னா நீங்க வந்து கேட்பீங்களா? கேட்போம் அப்படின்றவங்க லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம நவுனுக்கு போயிடும். ஓகேங்களா? சரி. நவுன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். கவுண்டபிள், அன்கவுண்டபிள். நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கும் வீடியோல. அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே எசன்ஸா, ஜூஸா தான் கொடுத்துருக்குது. கவுண்டபிள் வர்ஸ் அன்கவுண்டபிள். கவுண்டபிள் என்ன? கவுண்ட் பண்ணக்கூடியது. எதெல்லாம் நம்பர்ஸ்ல நம்ம கவுண்ட் பண்ணுவோமோ அதெல்லாம் கவுண்டபிள் தான். அன்கவுண்டபிள்னா என்னது? எண்ணவே முடியாதுங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க 3rd, 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். சிறிய தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மெனி ஃபர்னிச்சர்ஸ் சொல்லக்கூடாது, மெனி பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் தான் சொல்லணும். ஃபர்னிச்சர் வந்து என்னதுதான் நமக்கு? அன்கவுண்டபிள். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இது வந்து நவுனை பத்தி டீட்டெயிலா வேணும் அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா நவுனுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்வேஸ் யூஸ் சிங்குலர் வேர்ப் வித் அன்கவுண்டபிள் நவுன். எப்பவுமே சிங்குலர், இங்க சிங்குலர் வேர்பை வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்ன சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்ஃபுல். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? சிங்குலர், ப்ளூரல், இர்ரெகுலர் வெர்ப்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க முன்னே படிச்சு வச்சுன்றீங்களா? ஓகே, இதெல்லாம் அப்படி பார்த்துக்குங்க. கிரைட்டீரியா இருக்கு இல்லையா? இதுலதான் நீங்க தப்பு பண்ணுவீங்க, பார்த்துக்குங்க. ப்ளூரல் ரூல் வந்து அப்ப டேட்டா, டேட்டம், இது எது சிங்குலர் எது ப்ளூரல்ன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. பினாமினன், பினாமினே. ஓகேங்களா? இந்த கிரைட்டீரியா ஆர் ராங் அப்படி சொல்லக்கூடாது, த கிரைட்டீரியாஸ் ஆர் ராங்னு சொல்லக்கூடாது, த கிரைட்டீரியா ஆர் ராங் தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், nouns that look plural but are singular. பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும்? plural மாதிரி இருக்கும், ஆனா சிங்குலர் தான். எதெல்லாம் அப்படின்னா நியூஸ், மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்க சமயமே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? பிசிக்ஸ், பாலிடிக்ஸ், தென் எக்கனாமிக்ஸ், மெசல்ஸ். ஆனா எப்படி சொல்லணும்? மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், noun that looks singular. எதெல்லாம்? கேட்டில், பீப்புள், போலீஸ், போல்ட்ரி அண்ட் ஜென்ட்ரி. இதெல்லாம் என்ன? இதுதான் நம்ம ப்ளூரல்ல தான் கொண்டு வரணுமே தவிர சிங்குலர்ல கொண்டு வரக்கூடாது. நவுன் வந்து இது என்ன நவுன் தான்? ப்ளூரல் நவுன் தான், சிங்குலர் கிடையாது. ஓகேங்களா? the police are investigating the case. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ்னா என்ன? 1 or 2 words form together form a noun. அதுதான் என்னன்னு சொல்றோம்? காம்பவுண்ட் நவுன்ஸ் சொல்றோம். இதுல வந்து எங்க எஸ் அல்லது இஎஸ் போடணும்னா, எது மெயின் வேர்டோ, எது அந்த நவுனை குறிக்குதோ அதுலதான் எஸ் அல்லது இஎஸ் போடணும். ஓகேங்களா? சரி, இந்த பிரதர் இன் லா அப்படின்னு இருக்கு. சாதாரணமா பிரதர் இன் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. தப்பு, அது பிரதர்ஸ் இன் லா தான். ஓகேங்களா? பாசர் பை, பாசர்ஸ் பை, இந்த பாசர் அப்படின்றதுதான் மெயின் வேர்டு. ஓகேங்களா? கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர்ஸ் இன் சீஃப் தான் சொல்லணும். இதுல மெயின் வேர்டு எதுன்னா கமாண்டர். நெக்ஸ்ட், பொசசிவ் கேஸ். நீங்க அப்போஸ்ட்ரோபி எஸ் போடுறதுன்னு சொல்லுவீங்களா? என்னுடைய,
உன்னுடைய, யுவர்ஸ், அவர்ஸ் அப்படின்னு போடுறோம் இல்லையா, apostrophe s போடுறோம்ல, அதுதான். இது எதுக்கெல்லாம் போடணும் அப்படின்னா லிவிங் பீயிங், டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் பெர்சனிஃபைடு திங்ஸுக்கு தான் நம்ம வந்து apostrophe s போடணும். இதே நான் லிவிங் திங்ஸா இருந்ததுன்னா ஆஃப் தான் போடணும். எஸ் வந்து எதுக்கு போடணும், apostrophe s எதுக்கு போடணும், லிவிங் திங்ஸ், டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் பெர்சனிஃபைடு திங்ஸ். ஓகேங்களா. ரவிஸ் புக், a day's journey, the sun's rays, இப்படிதான் சொல்லணுமே தவிர இதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியானதுக்கு மட்டும்தான் apostrophe s போடணும். இதே நான் லிவிங் திங்கா இருந்ததுன்னா ஆஃப் தான் போடணும். ஓகேங்களா. the cover of the bookன்னு சொல்லணுமே தவிர the book's coverன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. சரி, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டபுள் பொசசிவ் நாட் அலவுட். டபுள் பொசசிவ் போடக்கூடாது. ராம்ஸ் அண்ட் சியாம்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருடைய ஹவுஸ் அப்படின்றதுக்காக ராம்ஸ் அண்ட் சியாம்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ராம் அண்ட் சியாம்ஸ் ஹவுஸ், ஜாயிண்ட் பொசஷன். ஓகேங்களா. திஸ் இஸ் ராம் அண்ட் சியாமோட ஹவுஸ்ன்னு அர்த்தம், ஜாயிண்ட் பொசஷன் இது. திஸ் இஸ் ராம்ஸ் அண்ட் திஸ் இஸ் சியாம்ஸ். இது வந்து ரெண்டு வீடு இருக்குன்னா இது அவனது இது இவனதுன்னு சொல்றதுக்கு அப்படி யூஸ் பண்ணலாமே தவிர ஒரே ஆப்ஜெக்டுக்கு ஒரே இதுக்கு திங்ஸுக்கு ரெண்டு பொசசிவ் வரக்கூடாது. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து இது இருக்கு இல்லையா, அன்கவுண்டபிள் இருக்கு இல்லையா, அது ராங் எது, கரெக்ட் எது அப்படின்றத பார்த்தலாம். சீனரிஸ் எஸ் வரக்கூடாது, சீனரி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா இது அன்கவுண்டபிள். பொயட்ரிஸ்ன்னு வரக்கூடாது, பொயட்ரி தான், பிகாஸ் இட் இஸ் அன்கவுண்டபிள். லக்கேஜஸ்ன்னு வரக்கூடாது, லக்கேஜ் தான், ஏன்னா அன்கவுண்டபிள். எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு வரக்கூடாது, எக்யூப்மெண்ட் தான். இன்ஃபர்மேஷன்ஸ் வரக்கூடாது, இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது அட்வைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அட்வைஸ் தான், ஏன்னா பிகாஸ் அட்வைஸ் இஸ் அன்கவுண்டபிள். ஒர்க்ஸ் ஃபார் த டாஸ்க் வந்து ஒர்க், இதுவும் என்னதுதான் அன்கவுண்டபிள், பட் ஒர்க்ஸ் லிட்ரலி கிரியேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்னா என்னது, நம்ம கலெக்ஷன் ஆஃப் சேம் திங். ஓகேங்களா. இப்ப டீம் அப்படின்னா கிரிக்கெட் டீம்னா அதுல கிரிக்கெட் விளையாடுறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. டீச்சர் அப்படின்னா அதுல சொல்லிக் கொடுக்குறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்னா படிக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் என்னது, கலெக்டிவ். ஓகேங்களா. சரி, இப்ப இது வந்து என்னவாதான் இருக்கணும், டீம் ஒரு யூனிட்டா இருக்கிறப்போ அது சிங்குலர் வேர்பு தான் வரணும். அந்த டீம் இஸ் வின்னிங், த டீம் வின் பண்ணிட்டு, அதுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரிதான், அது சிங்குலர் தான். ஓகேவா. இந்த ப்ளூரல் எப்போ வரும் அப்படின்னா அந்த டீமுக்குள்ளரே ஒரு இது வரும் பாத்தீங்களா, ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, ஆர்கியூ பண்ணுவாங்கல்ல, அப்ப அதுல உள்ள மெம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த டீம்ஸ் ஆர் ஆர்கியூங் அமாங் தம்செல்வ்ஸ் அப்படின்னா என்ன, அந்த டீம் அவங்களுக்குள்ளாரே ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. அப்ப அதுல உள்ள இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் தான் நம்ம டினோட் பண்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எதை சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூத், ஹானஸ்டி, கைண்ட்னஸ், இதெல்லாமே என்னதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது எப்பவுமே அன்கவுண்டபிள் தான், அதனால இதுக்கு ப்ளூரல் கிடையாது. ஹானஸ்டி இஸ் ரிவார்டட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் நவுன் பிளஸ் நவுன் காம்பினேஷன். ரெண்டு நவுன் சேர்ந்து இருந்ததுன்னா அதுல வந்து எது சிங்குலர் எது ப்ளூரல் எப்படி போடணும் அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. when two nouns are used together, first act as an adjective. ரெண்டு நவுன் இருக்கு. ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட் ஒன் எதா இருக்கும், அட்ஜெக்டிவா இருக்கும், அது எப்பவுமே சிங்குலர் தான். ஓகேவா. ஷூ, ஷாப். புக், ஃபேர். கார், ஷோரூம். ஷூஸ் ஷாப் சொல்லக்கூடாது, புக்ஸ் ஃபேர்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வேர்ட் மீனிங்கை பார்த்துருவோம். அட்வைஸ்னா என்ன, அட்வைஸ்னா சஜெக்ஷன், அப்ப இது கவுண்டபிள் தான். அப்ப சஜெக்ஷன்னா என்ன, கவுண்டபிள் ஐடியா. இப்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சஜெக்ஷன் சொல்றோம், இதை எண்ண முடியாது. சஜெக்ஷன்னா 1 2 3 4 எண்ணலாம், அப்ப கவுண்டபிள் ஐடியா. பேப்பர் அப்படின்னா என்னது, வேர்ட் பேப்பர் அப்படின்னா இதோட மீனிங் வந்து மெட்டீரியல். ஏன் பேப்பர் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான். ஓகேவா. நல்லா பார்த்துக்குங்க, கண்டிப்பா இதே மாதிரி கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னது, நாலேஜ் ஃப்ரம் லைஃப், இது அன்கவுண்டபிள். அன் எக்ஸ்பீரியன்ஸ்னா எ பர்டிகுலர் இன்சிடென்ட், அப்ப இது கவுண்டபிள். அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கவுண்டபிள், எக்ஸ்பீரியன்ஸ்னா அன்கவுண்டபிள். ஓகேவா. ஒர்க் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாஸ்க், இது அன்கவுண்டபிள். ஏன் ஒர்க் அப்படின்னா என்னது, ஒரு சின்ன ஒரு டிராயிங்கோ ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்திருப்போம், ஏ பீஸ் ஆஃப் ஆர்ட் ஆர் லிட்ரேச்சர். ஓகேங்களா. ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றோம்ல, ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்னு சொன்னா என்ன அர்த்தம், அவரோட எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம், அவரோட டிராமா அப்படின்னு அர்த்தம். அதே சிங்குலர் ப்ளூரல் மீனிங் சேஞ்சஸ் எப்படி ஆகுதுன்னு பாருங்க.
அயன் இதோட ப்ளூரல் வந்து என்னது மெட்டல் தான். அயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப அயன்ஸ் அப்படின்னா என்னது? நம்ம அயன் பண்றோம்ல வீட்டுல, க்ளோத்ஸ் பிரஸ். ஓகேங்க. கிளாஸ் அப்படின்றது சிங்குலர். இது மெட்டீரியல் அப்படின்ற ப்ளூரல். கிளாஸஸ் அப்படின்னா நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லையா, ஸ்பெக்டிகல்ஸ். குட் அப்படின்னா மாரல். குட்டோட ப்ளூரல் என்னது? மாரல். ஓகேங்களா. கூட்ஸ் எஸ் போட்டோம்னா அது என்னது? கூட்ஸ்னா பொருட்கள் அர்த்தம். மெர்கண்டைஸ். ஓகேங்களா. அடுத்தது ஏர், இதோட ப்ளூரல் என்ன? கேஸ். ஏர்ஸ் அப்படின்னா என்னது? ப்ரௌட் பிஹேவியர். ஏர்ஸ் அப்படின்னா என்னது? ப்ரௌட் பிஹேவியர். இதுல ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கத்துட்டு இருக்கீங்க, இது எங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டம் அப்படின்னா ஹேபிட். கஸ்டமோட ப்ளூரல் ஹேபிட். கஸ்டம்ஸ் அப்படின்னா என்னது? டாக்ஸ் அட் போர்ட். ஓகேவா. ஏதாவது நியூவா கத்துட்டு இருக்கீங்களா? கத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் த வித் நவுன்ஸ். த வந்து எதுக்கு போடணும் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிகலுக்கு தான். டெஃபினட் ஆர்டிகல் த. ஓகேங்களா. அப்போ வந்து பர்டிகுலரா டெஃபினட்டா குறிப்பிட்டு ஒரு பொருளை, ஒரு திங்ஸை, ஒரு பர்சனை சொல்லும் போது த போடணும். ஆனா ப்ளூரலுக்கு முன்னாடி த போடக்கூடாது. த பாய் ஹூ கேம் எஸ்டர்டே இஸ் மை கசன். ஓகேங்களா. இது கரெக்ட். இதே சப்போஸ் பாய்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா த போடக்கூடாது. டாக்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல் அனிமல், த டாக்ஸ்ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா. சரி. Next, noun as adjective role. Noun as adjective. 10-year-old boy. 10 years old boy சொல்லக்கூடாது. இயர்க்கு மின் இயர் 10 year 10 வருஷம் சொல்லியாச்சு. அப்ப எஸ் வந்து போடக்கூடாது. 10-year-old boy சொல்லணும். 5 rupees ஏற்கனவே நம்பர் நம்ம சொல்லிட்டோம். 10, 5, 2. அதுக்கப்புறம் எஸ் காயின்ஸ், ருபீஸ், இயர்ஸ் அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா. 5 rupees நோட் தான் சொல்லணுமே தவிர 5 rupees நோட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. சரி. யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, யூஸ் ஆஃப் குவான்டிட்டி வேர்ட்ஸ். எ பீஸ் ஆஃப் அட்வைஸ், இது வந்து கவுண்டபிளா எடுத்துக்கணும். ஓகேங்களா. அட்வைஸ்ன்றது அன்கவுண்டபிள், எ பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்றது கவுண்டபிள். எ பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், எ பார் ஆஃப் சாக்லேட், எ லோஃப் ஆஃப் பிரெட். ப்ராப்பர் நவுன் யூஸ்ட் as a காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் எப்போ காமன் நவுனா யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒப்பிட்டு சொல்லும் போது. ஹி இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் அப்படின்றது காமன் நவுன். ஓகேங்களா. ஆனா ஷேக்ஸ்பியர்ன்றது ப்ராப்பர் நவுன் தான். எப்ப காமன் நவுன் அது? கம்பேர் பண்ணும்போது. அது மீனிங்கை கொண்டு, அவரோட ரைட்டிங், ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங் மாதிரி. இங்க ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம்? ஷேக்ஸ்பியர் மாதிரி ரைட்டிங்ஸ்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மீன்ஸ் ஹி ரைட்ஸ் லைக் ஷேக்ஸ்பியர். அவ்வளவுதான். சம் நவுன் ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங் இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இப்போ வந்து சிங்குலர் த கண்டென்ட் இருக்கு, த கண்டென்ட்ஸ் இருக்கு. த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் இஸ் குட். அந்த லெட்டர்ல உள்ள விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. கண்டென்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த லெட்டர் ஆர் லிஸ்டட் பிலோ. அந்த லெட்டர்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு? அதுல ரசீது இருக்கலாம், பில் இருக்கலாம். பில்லு ரசீது ஒண்ணு தானே. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதுக்கப்புறம் வேற நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகேவா. இத கண்டென்ட்ஸ். அப்ப சிங்குலர்ல வந்து ஒரு மீனிங்கும் ப்ளூரல்ல ஒரு மீனிங்கும் இருக்கும். ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ப்ரோனவுனுக்கு வந்தாச்சு. இதுல ரூல் நம்பர் 1. ஓகேங்களா. அது வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு கொடுத்துருந்தேன். இல்ல ரூல் நம்பர் 1, 2, 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிமேல் வரக்கூடியதுல இப்படி வேணுமான்னு சொல்லுங்க. அப்படியே எல்லாமே டெஸ்டிங் தானே. அண்ட் ப்ரோனவுன் ஆர் 3 person. இதெல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இதெல்லாம் நம்ம ஒரே இதுல யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களா. இதை எதை வச்சு கனெக்ட் பண்றோம்? அண்ட் வச்சு கனெக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஆர்டர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா அந்த ஆர்டரை சொல்லுங்க. அதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் இது பார்த்துடலாம். ஓகேங்களா. வாட் ஆர் த 3 person in grammar? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவி, எங்களுக்கு தெரியும்ன்றீங்களா? கொஞ்சம் கேட்டுக்கங்க. செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹி, ஷி, இட், தே. ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 2, 3, 1. ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. 2, 3, 1. 2 அப்படின்னா செகண்ட் பர்சன், 3 அப்படின்னா தேர்ட் பர்சன், 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன். என்னைக்குமே மறக்காதுங்க. சரிங்களா. ஏன் இது அப்படின்னா, humble and polite in English. Why this order? Second person நம்ம முதல்ல யாரை அட்ரஸ் பண்ணுவோம்? நமக்கு முன்ன உள்ளவங்கள தான் சொல்லுவோம். நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம், நீ வா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. is placed at the first sign of the respect or direct address. நெக்ஸ்ட் வந்து தேர்ட். ஓகேங்களா. he, she, they follows. அடுத்ததுதான் நம்ம வரணும். கடைசியில தான் நம்மள சொல்லணும். ஓகேங்களா. அப்ப 2, 3, 1 நாம மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள், கரெக்ட் யூசேஜ். யூ, ஹி அண்ட் ஐ அட்டெண்டிங் த செமினார். நீ, அவன், நான் 3 பேரும் செமினாரை அட்டென்ட் பண்ணலாம். யூ வந்து செகண்ட் பர்சன், ஹி வந்து தேர்ட் பர்சன், ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். யூ, ஷி அண்ட் ஐ ஹாவ் பீன் செலக்டட் ஃபார் த காம்படிஷன். நீ,
அவ நான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நான் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. யூ ஷி 231 மறந்துடாதீங்க. யூ ஷி அண்ட் ஐ have been selected for the competition. You, they and I went to the museum yesterday. நீ இல்லாட்ட நீங்கள். ஓகேங்களா? அவர்கள் நான். நாங்களாம் என்ன எங்க போனோம் நம்ம? yesterday மியூசியம் போனோம். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ஓகே. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் யூசேஜ் என்ன? ஐ, ஹி அண்ட் யூ இப்படின்னு வரக்கூடாது. ஐ, ஹி அண்ட் யூன்னு வரக்கூடாது. ஹியூ, யூ அண்ட் ஐன்னு வரக்கூடாது. ஹி, ஐ அண்ட் யூன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் இன்கரெக்ட். அப்ப எதுதான் கரெக்ட்? 231 தான் கரெக்ட். 2 யூ. 3 வந்து என்னது? ஹி, ஷி, இட். ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் வி. ஓகேங்களா? Next, 3 cases of pronoun: subjective case, and possessive case. Subject அப்படின்னா used as a subject. Object அப்படின்னா used as the verb, object of the verb. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து possessive, ownership. இப்போ subjective case எதெல்லாம்? I, we, you, he, she, it, they. இது சப்ஜெக்டா யூஸ் ஆகும். ஆப்ஜெக்டா எதெல்லாம் யூஸ் ஆகும்? me, us, you. you வந்து சப்ஜெக்டும் யூ, செகண்ட் பர்சன் சப்ஜெக்டும் யூ தான், ஆப்ஜெக்டும் யூ தான். him, her. heக்கு ஆப்ஜெக்ட் him, ஷீக்கு ஆப்ஜெக்ட் ஹர், இட் தான். தே வந்து தெம். பொசசிவ் கேஸ், ஓனர்ஷிப். மை என்னுடைய, அவர் எங்களுடைய, இவர் உங்களுடையன்னு வருது இல்லையா? ஹிஸ், ஹர். ஓகேங்களா? ஹிஸ், ஹர். ஹிஸ்ன்றது அவனுடைய, ஹர்னா அவளுடைய. நீங்க வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸும் ஹர் தான், பொசசிவ் கேஸும் ஹர் தான். இட், இட்ஸ், தயர், மைன், அவர்ஸ், யுவர்ஸ், தயர்ஸ். இதெல்லாமே என்னதுதான்? பொசசிவ் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் comparison of subjective versus objective case. Correct when comparing two subject. இப்போ வந்து subjective case plus verb should be compared with another subjective pronoun. ஒரு subjective pronoun இன்னொரு subjective pronoun ஓட தான் compare பண்ணணுமே தவிர objective pronoun ஓட compare பண்ண கூடாது. Subjective pronoun should be compared with another subjective pronoun. ஓகேங்களா? சரி. He is taller than I. வந்து என்னையோட டாலர். I is correct, not me, because meன்றது என்னது? ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஐன்றது தான் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோட தான் கம்பேர் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் லைக் saying he is taller than I am. ஐன்றது I am. ஓகேங்களா? she sings better than I. அப்படின்னா என்ன? நான் பாடுறத அப்படி அவன் நல்லா பாடுவா. ஓகேங்களா? இதுல வந்து she sings better than meன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அப்போ ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரோனோனோட இன்னொரு சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் தான் கம்பேர் பண்ணணுமே தவிர ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன் வந்துடக்கூடாது. இம்பார்ட்டன்ட் ரூல். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் கேஸ் வர்சஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ். கம்பேரிங் டூ ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்டிவ் கேஸ் உள்ளத ஆப்ஜெக்டோட தான் கம்பேர் பண்ணணும். அங்க சப்ஜெக்டிவ் கேஸ் வந்துடக்கூடாது. Verb or preposition plus objective pronoun is compared with another objective pronoun. Example பாருங்க. The teacher praised him more than me. The teacher வந்து என்ன பண்ணாங்க? அவனை வந்து பிரைஸ் பண்ணாங்க. என்னை விட அவனை பிரைஸ் பண்ணாங்க. ஓகே, இது கரெக்ட். Both him and me are object of the verb praised. ஓகேங்களா? The praised ஓட the verb ஓட object தான் என்னது? him and me. The gift is for me, not sorry, the gift is for her, not me. The gift வந்து அவளுக்கு தான், எனக்கு இல்ல. ஓகேங்களா? இப்ப இது வந்து கரெக்ட் தான். ஆனா வந்து இதுல வந்து என்ன வந்துடக்கூடாது? The teacher praised him more than ஐன்னு வரக்கூடாது. ஏன்னா ஐன்றது சப்ஜெக்டிவ் கேஸ், மீன்றது ஆப்ஜெக்டிவ் கேஸ். அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு ஆப்ஜெக்ட் தான் கம்பேர் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டிவ் கேஸோட ஒரு சப்ஜெக்டிவ் கேஸ் தான் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதா? சரி சரி, ஒரு குழப்பமான ஒரு இதை பார்த்துருவோம். நோட் அண்ட் ஆம்பிகியூட்டி. ஒரு சில டைம்ல கன்ஃபியூஸ்டா இருக்கும். என்னது அப்படின்னா, she likes him more than me. என்னை விட அவனை வந்து என்ன பண்றா? என்னை லைக் பண்றத விட அவனை ரொம்ப லைக் பண்றா. ஓகேங்களா? சரி, இன்னொன்னு பாருங்க. she likes him more than I. ஓகேங்களா? இங்க மீன்றது ஆப்ஜெக்டிவ் கேஸ். இது ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்லுது. அவ வந்து என்னை விட அவனை நல்லா விரும்புறான்னு. நெக்ஸ்ட் பாருங்க. she likes him more than I. நானும் அவனை விரும்புறேன், அதை விட அவனை ரொம்ப விரும்புறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, புரிஞ்சுட்டு அப்படின்னா எஸ்ஸா நோவான்னு சொல்லுங்க. ரூல் நம்பர் 3. who was whom. who அப்படின்னா எதுக்கு வரும்? சப்ஜெக்டிவ் கேஸ் வரும். whomன்றது ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரும். ஓகேங்களா? whom in the pronoun is the subject of the verb. he, she, they. இது வந்து who, யார் அப்படின்றதுக்கு வரும். whom அப்படின்றது எதுக்கு வரும்? ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பார்த்துருவோம். who is coming to the party.
யார் பார்ட்டிக்கு வரா, அது அந்த நவுனை வந்து மென்ஷன் பண்ண விட. ஹூ ரோட் திஸ் புக், இது யார் எழுதுனா, இது யாரா ஷேக்ஸ்பியரோ யாரா ஒருத்தர். ஓகேங்களா, அது நவுனை மென்ஷன் பண்ணுது. ஹூ வாண்ட்ஸ் டீ, யாருக்கு வேணும், எனக்கு அப்படின்றது நவுனை சொல்றது. அப்ப ஹூ இதுல எல்லாமே எதை சொல்றது, சப்ஜெக்டிவ் கேஸ், நாட் ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் whom வந்து என்னது, ஆப்ஜெக்டிவ் கேஸ். யூஸ் whom when the pronoun is the object of the verb or preposition. ஆப்ஜெக்ட் ஆஃப் த verb அல்லது preposition. ஓகேங்களா. his, her, them. இது வந்து him, her, themனு வந்தா என்ன வரணும், அதுல whom வரணும். whom did you invite, நீ யாரை கூப்பிட்ட. ஓகேங்களா, யாரை. யூ, இதுல யூ தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா, நீ வந்து அவனை கூப்பிட்ட, அவளை கூப்பிட்ட, அவர்களை கூப்பிட்டன்னு வரும் இல்லையா, அந்த whom, him, her, them. ஓகேங்களா. டு whom are you speaking, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க, டு whom. ஓகேங்களா, இதுல வந்து நீன்றது யூன்றதுதான் சப்ஜெக்ட், டு whom யாருக்கிட்ட, அவன், அவள், அது யாராவது ஒரு ஆள். ஓகேங்களா. சரி, அப்ப டு whomன்றது இங்க ஆப்ஜெக்டிவ் கேஸ். whom should I call, இதுல ஐன்றது வந்து சப்ஜெக்ட், நான் யாரை கூப்பிடட்டும், அந்த யாரை அப்படின்ற whomன்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இப்ப டிப் டு டெஸ்ட் he versus him ஒரு ட்ரிக் தான். என்னது அப்படின்னா, இப்போ ஒரு ரீப்ளேஸ் த கொஸ்டின் வித் he, she, they, him, her, them. ஓகேங்களா. சரி, if he, she, they வந்து எதுல ஃபிட் ஆகும், யூஸ் whoல தான். ஓகேங்களா, who யார் அப்படின்ற இடத்துலதான் எது ஃபிட் ஆகும், he, she, they ஃபிட் ஆகும். him, her, them எதை ஃபிட் ஆகும் அப்படின்னா whom. புரியுதுங்களா, him, her, them வந்ததுன்னா whom தான். he, she, they வந்ததுன்னா who தான். இங்க பாருங்க, I met the teacher dash you recommended. இதுல என்ன போடுவீங்க, I met the teacher whom recommended you, whom you recommended. நீ யாரை ரெக்கமெண்ட் பண்ணியோ அவங்கள நான் பார்த்தேன். ஓகேங்களா, அப்ப யாரை, அப்ப வந்து இந்த இடத்துல என்ன வரும், him வரும். ஓகேங்களா, சொன்னேன்ல அவங்கள நான் பார்த்தேன், அப்ப அவர்களை, அவர்களைன்னு வரும். அப்போ him வரணும். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன போடணும், நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல எது போடணும், whom போடணும். சரிங்களா, குழப்பம் இல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், காமன் நவுன். dash is knocking the door, யாரு, கரெக்ட் ப்ரோனவுன் என்ன, who. யார், இது வந்து சப்ஜெக்ட். dash did you see yesterday, இதுல வந்து சப்ஜெக்ட் இருக்கான்னு பாருங்க. முதல்ல சப்ஜெக்ட் இருக்கா, யூ இருக்குது. அப்ப வந்து இதுல என்னதான் வரணும், whom தான் வரணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா. அடுத்தது with dash did you speak, இதுல சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, யூ சப்ஜெக்ட் இருக்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் தான். with whom did you speak. ஓகேங்களா. நெக்ஸ்ட் dash made this miss, dash made this miss, இதுல வந்து சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லியிருக்கா, சப்ஜெக்ட் ஏதாவது இருக்குதா, இல்ல, அப்ப சப்ஜெக்ட் தான் வரணும். who made this miss. ஓகேங்களா. dash are you waiting for, நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ யாருக்காக, அப்ப ஏற்கனவே சப்ஜெக்ட் வந்துரு, யாருக்காகன்னு இருக்கு இல்லையா, who. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் for preposition for, இது ஆப்ஜெக்ட் வந்து எதோட ப்ரிப்போசிஷன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஆப்ஜெக்டோட ப்ரிப்போசிஷன் எது, for. ஓகேவா, புரியுதுங்களா. சரி, நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் என்ன ஆப்ஜெக்டிவ் கேஸ் போடணும்னு பார்த்துடலாம். சரிங்களா. when pronoun comes after preposition like to, for, with, between, beside, on, at, etc. இதெல்லாம் வந்ததுன்னா என்ன ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் போடணும்னு பார்த்துடலாம். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் என்னது, between you and me ன்னு சொல்லணுமே தவிர you and I ன்னு சொல்லக்கூடாது. for him, for he ன்னு சொல்லக்கூடாது. forக்கு அப்புறம் him தான் வரணும். with her ன்னு வரணும், with she ன்னு வரக்கூடாது. to them ன்னு வரணும், give this to them ன்னு வரணும், to they ன்னு வரக்கூடாது. at as ன்னு வரணும், at we ன்னு வரக்கூடாது. beside me ன்னு சொல்லணுமே தவிர beside I ன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா. அப்ப இந்த என்ன எது எது கரெக்ட்னு தெரியுதா. ஓகே, வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆஃப்டர் த ப்ரிப்போசிஷன் to, for, with, between, beside, at, on, from, etc. always use objective case, not subjective case. புரியுதுங்களா. சரி, நெக்ஸ்ட் வாட் ஆர் அப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன், இது ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிதானே. ஐ, மீ, ப்ரிப்போசிஷனல் வெர்ப், யூ, அஸ், யூ தான், ஹி, ஹிம், ஷீ, ஹர், தே, தம், இட், ஹூ, தம். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் ஐன்னு வரக்கூடாது, திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் மீன்னு தான் வரணும். ஏன்னா இது ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஜெக்டிவ் கேஸ், அப்ப ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தான் வரணும். ஷீ சாட் பிசைடு ஹீன்னு வரக்கூடாது, பிசைடு ஹிம்னு வரணும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் இன்கரெக்ட். கேன் யூ கம் வித் தேன்னு வரக்கூடாது, கம் வித் தெம்ன்னு வரணும். ஏன்னா இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். ஹி கேவ் த புக் டு வீன்னு வரக்கூடாது, டு அஸ் தான் வரணும். இதெல்லாம் காமனா உள்ளதுதான், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் எ மெசேஜ் ஃபார் ஷீன்னு வரக்கூடாது, ஃபார் ஹர்ன்னு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு காமன்
பாருங்க, why this rule அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன் இந்த ரூல்னு பாருங்க. Preposition are followed by objects தான். Preposition எதை ஃபாலோ பண்ணி தான் வரும்? ஆப்ஜெக்ட்ஸ் தான், சப்ஜெக்ட் கிடையாது. So we use objective case of pronouns. Pronoun objective case வந்து objective case of pronoun. எப்போ? Just like we use as a object noun. ஓகேங்களா? Object noun நம்ம யூஸ் பண்ணும்போது objective case தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? Tip to remember, always check what the follows the preposition. நீங்க உங்களுக்கு என்ன இது அப்படின்னா preposition எது ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னு பாருங்க. If it is a pronoun, it should be objective form. அது pronoun தான். அந்த preposition எது ஃபாலோ பண்ணி வருது? pronoun அப்படின்னா அது objective form தான் இருக்கணுமே தவிர subjective form இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சரி. ஓகே. நெக்ஸ்ட் preposition plus objective case, subjective case. Preposition plus objective case and subjective case. There is a no problem between he and I. The correct? தப்பு. There is no problem between him and me ன்னு சொல்லணுமே தவிர I வரக்கூடாது. சரிங்களா? Everyone attend the wedding except for she. எல்லாரும் அட்டெண்ட் பண்ணாங்க அவளை தவிர. அப்ப ஹர்ன்னு வரணும், அவள் ஷீன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? Verb plus subjective case, objective case, subjective case. He took she to Disneyland. He took her to Disneyland. ஷீன் வரக்கூடாது, ஹர்ன்னு வரணும். ஓகேங்களா? அவளைன்னா வரணுமே தவிர அவள் அப்படின்னு வரக்கூடாது. She scolded you and I வரக்கூடாது, and mean தான் வரணும். ஓகேங்களா? Let. Objective case, subjective case. Let கூட objective case, subjective case எது வரும்னு பாருங்க. Let I go ன்னு வரக்கூடாது, let me go ன்னு வரணும். அப்ப வந்து letக்கு அப்புறம் என்ன வரணும்? Objective case தான் வரணும், subjective case வரக்கூடாது. ஓகேங்களா? சரி, இது புரியலனாலும் திருப்ப சொல்லிருங்க. Let he and I talk ன்னு வரக்கூடாது. Let him. ஏன் அப்படின்னா letக்கு அப்புறம் என்னதான் வரணும்? Objective case தான் வரணுமே தவிர subjective case வரக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? லென்த்தா போயிட்டு இருக்கு, அதான் ஓடுற. பி வேர்ப் இருக்கு இல்லையா? இந்த பி வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வரணுமா, சப்ஜெக்ட் கேஸ் வரணுமான்றத பார்ப்போம். பி வேர்புக்கு அப்புறம் கண்டிப்பா சப்ஜெக்ட் தான் வரணுமே தவிர ஆப்ஜெக்ட் வரக்கூடாது. ஓகேங்களா? இட் வாஸ் ஹிம் ஹூ ஹேட் பாட் யூ டு த ஹாஸ்பிட்டல். இட் வாஸ் ஹீன்னு வரணும், இட் வாஸ் ஹிம்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் இட் வாஸ் தெம் அப்படின்னு வரக்கூடாது, இட் வாஸ் தே அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னா என்னது? ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்முக்கு அப்புறம் சப்ஜெக்ட் கேஸ் வரக்கூடாது, ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும். டாக்கிங் ஷீன் வரக்கூடாது, டாக்கிங் ஹர், வாஸ் இன் ஃபன் அட் ஆல் வரணும். விசிட்டிங் தேன் வரக்கூடாது, விசிட்டிங் தெம்னு வரணும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஓகேங்களா? கொஞ்சம் லென்த் கூடுதல் ஆயிட்டு, 1/2 hourக்கு மேல ஆயிட்டு. சரி, நீங்க பாப்பீங்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கேன், பாப்பீங்களோ இல்லையோன்னு டவுட் இருக்குது. நீங்க எஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு லென்த் எவ்வளவு வேணும்ன்றதை மட்டும் சொல்லுங்க. வீடியோ லென்த் எவ்வளவா இருந்தா நாங்க கண்டிப்பா பார்ப்போம்ன்றதையும் சொல்லுங்க. சரிங்களா? அப்பதான் நான் வந்து இதுக்கு இன்னும் கூட ஒரு 10 or 15 minutes போகும். ஒரு 40 to 45 minutes அப்படின்னா ஓகே அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா 40 minutes. அதுக்கு மேல நம்ம வீடியோ பார்க்கவே முடியாது. 30 minutes பார்க்கறதே பெருசு. அதனால அந்த கன்சிடரேஷன்ல தான் நான் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நாளைக்கு நீங்க ஓகே நாங்க பாக்குறோம், பாஸ் பண்ணியாவது பாத்துக்கிறோம் அப்படின்னா ஒரே இதுல கொடுத்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்காம டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள போனது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. டெலகிராம்ல நாளையில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிடுறேன். இடியம்ஸ் ஃப்ரேசஸ் உங்களுக்கு டெய்லி நாங்க 10 நாங்க படிப்போம், எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் அப்படின்னாலும் அதில் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.